அருந்தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேகா அரசு வேலை கொடுத்ததுக்கு ஒரு தடை இருந்தது. அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தாவேகா தாக்கல் செய்ததில் இன்று அந்த தடைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்காங்க. இதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவருடன் விவாதிக்க இருக்கிறோம். அதில் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியா இல்லை இந்த வழக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா என்பதை விலாவரியாக அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி. ஆமாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் தானே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உறவுகளுக்கு வணக்கம். அருந்தமிழ் சேனல் உங்களை நம்பி தான் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்குற பல நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி அருந்தமிழுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி. சிறப்புண்ணே. இந்த தீர்ப்புன இடைக்கால தடை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான, ஏன்னா ஒரு பக்கம் தாவேகாவினர் பாருங்கள் எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சாத்தியப்படுமா? இதோட நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கு போகும் திசை எப்படிலாம் கணிக்கலாம்? அதாவது இந்த கரூர் சம்பவம் அது விஜய் நடிகராக இருந்து போன பொழுது நடந்த ஒரு ஸ்டாம்பேடு, நெருக்கடியில் இறந்து போனது அப்படின்றது தான் பொதுவான பார்வை. இது ஏற்கனவே திமுக அரசு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குது. அந்த வழக்கில் அந்த தாவேகாவுடைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய அனுமதி பெற்ற அதனுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மேலே வழக்கு போட்டு அவர் உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கார். ஒரு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது, ஏவனா இருக்கார், நிலுவையில் இருக்குது, அவரும் மற்றும் பலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் சாவு நடந்து விட்டது. அதன்பின் நடந்த தேர்தலில் தாவேகா அரசு வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக வந்து விட்டது. இதற்கு இடையில் தாவேகா அரசு அது தமிழ்நாடு அரசு போட்டிருந்த ஒன்மேன் கமிஷன் இந்த வழக்கு இதையெல்லாம் எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் அதை உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக எடுத்துக்கொண்டது இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு பதிவு செய்து ஒரு மானிட்டரிங் கமிட்டியும் போட்டு பண்ணிட்டாங்க. இப்போ சிபிஐ வழக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரும் மேலே போயிடுச்சு. அவங்கள ஒரு புதுசாக ஒரு எஃப்ஐஆர், அந்த அடிப்படையில் புது எஃப்ஐஆரையும் சிபிஐ பதிவு பண்ணி அதை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் அரசு பதவியேற்ற உடனே அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றது வந்தது. அதற்கு அங்கங்கே எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. அப்போ இன்றைக்கு தேதியில் அவர் வழங்க போகிறார் அப்படின்னு வந்தவுடனே அதுக்கு முதல் நாளே கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தாங்க. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞராகிய தீரன் திருமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுடன் வழக்கு தாக்கல் செய்தார். அவர் மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமிய கட்சி சார்ந்த சீனி முகமது என்பவரும் அந்த ஒரு வழக்கினை தாக்கல் செஞ்சிருந்தார். 2 பேரும் தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கு தடை உத்தரவு பிறப்பித்தது. முதல் நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குற அன்னைக்கு அது இடைக்காலமாக வழங்கப்படுகின்ற வேலை தான் அப்படின்னு சொன்னதுனால அதை காரணமாக காட்டி முழு விசாரணைக்கு பின் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அவர் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இவங்க டியூட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது அது தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அப்பவே சொன்னாங்க உடனடியாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போக போறோம்னு சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தீரன் திருமுருகனை டெல்லிக்கு போய் அதில் கேவியட் மனுலாம் தாக்கல் செஞ்சிருந்தார். இது ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற செய்தி தான். அப்போ இது அந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே வந்திருக்க வேண்டியது, அது இன்றைக்கு வந்தது. இதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அங்கே பெஞ்ச் தான், 2 நீதிபதிகள் உட்கார்ந்து தான் அமர்வு விசாரிப்பாங்க. விசாரிக்கின்ற பொழுது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இது நம்ம வழக்கினுடைய உத்தரவு நகல்கள் நம்ம பார்க்கல, வைக்கல. தொலைக்காட்சிகளை செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அவங்களோட வழக்கறிஞர்களும் சில நமக்கு சொன்னாங்க. என்னென்ன கேள்விகளை ஓப்பன் கோர்ட்டில் அவங்க நீதிபதிகள் எழுப்பினார்கள் அப்படின்றதான். இதில் என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அவங்க வேலை வாய்ப்பிற்கு தடை விதித்திருந்தாங்க. அந்த தடைக்கு ஒரு இடைக்கால தடை. இது ஒன்று. 2வது எதிர்மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த சீனி முகமது மற்றும் தீரன் திருமுருகன் இவர்களை பார்த்து வேலை வாய்ப்பு வழங்குவதை தடுப்பதற்கு, அது கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு மாதிரி ஆமா, இப்படி ஒரு கேள்வி. இன்னொரு வேலை தரக்கூடாது என்று சொல்ல நீங்கள் யார் அப்படின்றது. இன்னொன்று, அரசின் கொள்கை முடிவில் உயர்நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. அது இல்லாமல் இதில் அரசியலை புகுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம எதிர்மனதாரர்களை பார்த்து சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் வைத்துவிட்டு அதன் பின்னர் அந்த தடை உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை பிறப்பித்ததுனால இன்னைக்கு தாவேகாவை சார்ந்தவர்கள் இல்லை தாவேகா அரசியல் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாருமே மீம்ஸு, வலைதளங்களில் பதிவுகள் எல்லாமே வெற்றி எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். ஆனால்
வழக்கமா உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது இந்த கேள்விகளெல்லாம் அந்த மாதிரி கேட்டுட்டாங்களேன்றதுக்காக அந்த வழியிலேயே தான் நீதிபதிகள் செல்வார்கள், இறுதி உத்தரவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நம்புவதற்கில்லை. இல்ல, அதான் நானும் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப இது இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது எப்படி நகர்வு? இல்ல, இது இடைக்கால உத்தரவு தான். இப்ப அவங்க இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க, எதிர்மனதாரர்கள் இருவரும் வேலைக்கு போலாம் அவங்களுக்கு. அதான் சொல்லிடுறேன். இப்ப எதிர்மனுதாரர்கள் இருவரும் பதில் மனு தாக்கல் செய்யுங்க, அரசு போட்டிருக்க வழக்கு பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிதான் தேதி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவல சீனி முகமதுவும் சரி, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தீரன் திருமுருகனும் சரி, இதுல பதில் மனு தாக்கல் செய்யணும். அப்ப அவங்க என்னென்ன பதில் தாக்கல் செய்யறாங்க, அவங்க என்னென்ன சட்ட நுணுக்கங்களை எடுத்து வைக்கிறாங்க, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு விசாரித்து தான் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். இப்பொழுது தடைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிற காரணத்தினால இப்போ வேலை வாய்ப்பை இழந்து நின்றவர்கள் திரும்ப வேலைக்கு போக முடியுமானா போகலாம். ஏன்னா இப்போ இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது தாவேக்காவுடைய அரசு. அந்த அரசு தான் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. இப்படி ஒரு தடை உத்தரவை பெற்றிருக்கிறார்கள், இடைக்கால தடையை பெற்றிருக்கிறார்கள் போது அவங்க அதுக்கான வேலையை உடனடியாக செய்வாங்க. தங்களுடைய தரப்பு 41 பேர்ல 32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களை உடனடியாக ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தான் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வேலை வாய்ப்பு பறிக்கப்படலாம். ஏன்னா இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது தான். நீங்க அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த நீதிபதிகள் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டுட்டாங்களே அப்படின்றதுனால அந்த பார்வையிலே தான் போவாங்களான்னு அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம். பல வழக்குகள் இருக்குது. சில கொலை வழக்குகள் எல்லாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் பொழுது சரி, உச்சநீதிமன்றத்தில் நடக்கும்போது சரி, அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசு தான் அந்த மாதிரி வழக்குகளை தாக்கல் செய்வாங்க. ஏன்னா ஒரு கொலை வழக்குனா அரசு தான், ப்ராசிக்யூஷன் செய்யல. அப்போ அவங்க அப்பீல் போறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீதிபதிகள் அவங்களை எதிர்த்து பல கேள்விகளை, கடுமையான கேள்விகளை கேட்பாங்க. அப்போ அதை எதிர்த்தரப்பு வழக்கு நடத்தும் போது அரசை நோக்கி, ப்ராசிக்யூஷன் நோக்கி இவ்வளவு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்புகிறது அப்படின்னு சொன்னா அப்போ இவ்வளவு ஃபிளாஸ், இவ்வளவு ஓட்டை இருக்கு அந்த வழக்குல, அப்போ நம்ம தப்பிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீதிமன்றத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கும்னா தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கான கேள்விகளா இருக்கும். அப்போ அரசு என்னென்ன தவறு கிளாரிபிகேஷன். அப்போ அரசு இதெல்லாம் தவறு நீங்க கண்டுக்கப்படுதுன்னு சொல்லும்போது அவங்க கிளாரிபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த ஓட்டை அடைச்சிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு எதிர்த்தரப்பை சார்ந்த இருவரையும் நோக்கி நீங்கள் யார் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு, இது அரசின் கொள்கை முடிவில் எப்படி உயர்நீதிமன்றம் பாத்தீங்களா, நீங்கள் யாருன்னா ஓ இவரெல்லாம் தேவையில்லாத இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்துடுது. அரசினுடைய கொள்கை முடிவில் தலையிடுவதற்கு நீங்கள் யார், இப்படி பல கேள்விகளை கேட்கின்ற பொழுது அரசியல புகுத்துறீங்களா இப்படிலாம் கேட்கின்ற பொழுது எதிர்த்தரப்புல உள்ளவங்க என்ன, அரசு தரப்புல உள்ளவங்க பாருங்க எதிர்த்தரப்பு பத்தி இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இறுதி தீர்ப்பு சொல்லும் பொழுது நாளைக்கு அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணும்போது எங்களுக்கு என்ன லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்குது, நாங்க எந்த அடிப்படையில் இதை தாக்கல் செய்தோம், இங்க சட்டம் என்னவா இருக்குது, பழைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்னவா இருக்குது, இல்ல இந்த வழக்குல என்னென்ன நடந்திருக்குது, இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீதிபதிகளுக்கு அதுல கிளாரிபிகேஷன் கிடைக்கும்ல. அப்ப அதை அடிப்படையாக வைத்து தான் இறுதி தீர்ப்பு சொல்லப்படும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வழக்கை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வழக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதுல அது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் தாவேகாவினுடைய கட்சிக்காரர்கள். இந்த நிகழ்ச்சி தாவேகாவினுடைய கட்சி நிகழ்ச்சி. அப்ப அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு விஜயனுடைய ரசிகர்களாக இல்ல தாவேகாவினுடைய தொண்டர்களாக வந்தவர்கள் அந்த நெருக்கடியில பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். இதுல விஜய் தாமதமாக வந்ததனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தமிழக அரசு பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கில் இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அது ரெண்டாவது விஷயம், அது அவங்களுக்குள்ள விஷயம். ஆனா இந்த வழக்கு யார் மேல் பதியப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா தமிழக அரசை, அன்றைய தமிழக அரசை பொறுத்த அளவுல தாவேகா அரசு மீது பதியப்பட்ட வழக்கு. இப்போ கட்சி மீது தாவேகா நபர்கள் மீது, அந்த மதியழகன் அப்படின்ற ஒரு மீதும் அதுக்கு அனுமதி வாங்கியவர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கு. அப்ப அவங்க தாவேகாவை சேர்ந்தவர்கள் தானே. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக அவர் அங்க போட்டிட்டார், சட்டமன்ற தேர்தலில் உறுப்பினராக வெற்றி பெறுவதற்காக போட்டிட்டு தோல்வி அடைந்து விட்டார். இது அதனால அவங்க மேல பதியப்பட்ட வழக்கு. இப்போ இது சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விசாரணையில யார் குற்றவாளி, இப்போ இவங்க தாவேகா கட்சியின் சார்பாக சொல்லப்படுகிற மாதிரி இல்ல விஜய் எங்க கரூர் சென்றிருக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது சொன்ன மாதிரி அங்க வேலை பார்த்த காவல்துறையினர் குற்றவாளிகளா, அன்றைய அரசு குற்றவாளியா, இல்ல தாவேகா கட்சியினர் குற்றவாளியான்றதை இன்னும் சிபிஐ முடிவு செய்யல. இன்னும் அதை பற்றி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததா அப்படின்றத எதுவும் சொல்லல. அப்போ இந்த வழக்கெல்லாம் இருக்குல்ல, சிபிஐல தாக்கல் செய்யப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை, அதில் யாரை குற்றம் சாட்டுறாங்க, இதற்கெல்லாம் உட்பட்டது தான் கரூரினுடைய வழக்கு. அப்போ அதில் ஒருவேளை சிபிஐ தாக்கல் செய்கிற வழக்கில் தாவேகா தான் இதில் குற்றவாளி, அதில் அவர் தாமதமாக வந்தது தான் குற்றம்
அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதாவது கொலைன்றது இது கிடையாது. நக்கீரன் கோபால் சொன்ன மாதிரி சொல்லிட்டு சிக்கல்ல மாட்டிக்க முடியாது. இது கொலை கிடையாது. ஆனால் சிலருடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணம். இப்போ ஒரு விபத்து நடக்குது, வாகனம் ஓட்டுறவர் விபத்து ஏற்படுத்தணும்னு யாரும் வாகனம் ஓட்டுவதில்லை. ஆனா விபத்து ஏற்பட்டு யாரும் இறந்து விடுறாங்க. அப்போ அவரை குற்றவாளி ஆக்க விடுறாங்க. கொலை குற்றவாளி கிடையாது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதால விபத்தை ஏற்படுத்தி அது இறப்புக்கு காரணமானது வழக்கு. அது மாதிரி ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல ஒருவேளை விஜயையும் ஆக்கலாம் சிபிஐ வழக்குல, இல்ல மதியழகனை ஆக்கலாம், இல்ல அந்த காவல்துறை அன்றைக்கு இருந்த காவல்துறையினரை ஆக்கலாம். யாரை ஆக்குறாங்கன்னு தெரியாத பொழுது நம்ம அதையெல்லாம் ஒட்டி தான் இந்த வழக்கு முடிவு செய்யப்படும். அப்போ ஒருவேளை தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார்கள் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறதுன்னு சொன்னா அப்போ இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களை கலைப்பதற்காக வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது என்ற பொருள் கொள்ளப்படும். அப்ப இதையெல்லாம் உச்சநீதிமன்றம் பின்னால வழக்கு விசாரணையின் பொழுதுதான் கண்காணிக்கும். இது பொதுவான ஒரு பார்வைன்னு வச்சுக்கோங்க. சட்ட ரீதியான பார்வைகள் இருக்குது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் கம்பேஷனேட் கிரவுண்ட் கருணை அடிப்படையில் வேலை வழங்குவதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்குது. இப்போ இதையெல்லாம் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த எதிர்மனதாராக இருப்பவர் எடுத்து காட்டுவாங்களா இல்லையா? அப்போ அதையெல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ என்னன்னா மிக முக்கியமான வழக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றது இதில் ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ உமேஷ்காந்த் நாக்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது. இது 2020 உள்ள வழக்கு. இந்த வழக்கு தான் இந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்டில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கின்ற வழிமுறைகள் அதில் இருக்குது. இப்போ வழக்கமாக அந்த கம்பேஷனேட் கிரவுண்டில் வேலை வாய்ப்பு அப்படின்றது அரசில் வேலை பார்ப்பவர்கள் இல்லை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்கள் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வழங்குறது தான். ஏன்னா அரசு வேலையில் இல்லாதவர்கள் பொதுத்துறை நிறுவன வேலையில் இல்லாதவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதுன்றது இந்த மாதிரி ரேரஸ்ட் விஷயங்கள். ஆனால் பொதுவாக அப்படி நடக்கும். அப்போ பொதுவான விஷயங்களை வச்சுட்டு வழங்கும் பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன பெரும்பாலான தீர்ப்பு, நிறைய தீர்ப்புகள் இருக்குது. இது முக்கியமான தீர்ப்பு இது ஒன்று. இன்னொரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். பொதுவாக சுப்ரீம் கோர்ட்ல 2 நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்னா அடிஷனலாக கூட நீதிபதிகள் வைத்து அந்த தீர்ப்பு தான் சட்டமே. முன்னுதாரண தீர்ப்பு இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்புகள் தான் பின்பற்றப்பட வேண்டும். அப்படி செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் உமாதேவி என்கின்ற ஒரு வழக்கு 2006 சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒன்று விசாரித்து இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவது குறித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இவைகள் எல்லாமே பெரும்பாலானவை முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணி சொல்றாங்க. என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 16 இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்து தான் இவங்க இந்த தீர்ப்புகள் சொல்லப்பட வேண்டும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் 14, 16 இந்த 2ம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ கான்ஸ்டியூஷன் 14 மிக தெளிவாக சொல்கிறது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். அது இயல்பான விஷயம். நீங்களும் சரி நானும் சரி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எல்லாரும் சமம். ஒரே சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சட்டம் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லுது. ஒரே சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சட்டம் சமமாக பயன்படுத்த வேண்டும் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 சொல்லுது. நீங்க இங்க பாருங்க, இங்க ஒரு விபத்து. இது பொதுவாக நடக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்ட நெரிசலில் ஏற்படுற விபத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசு கொடுக்கிறது. அதை குற்றம்னு நம்ம சொல்லலை. ஆனால் இந்த ஆர்டிகல் 14 படி ஒரே சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சட்டம் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும்ன்ற பொழுது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடியோ இதுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி விபத்துக்கள்லையோ யாரும் இறந்திருக்கிறார்களா இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு மட்டும் என்ன புதிதாக அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்போ ஈக்குவலாக அதை பார்த்துருக்காங்களா அப்படின்னா அப்போ இதையெல்லாம் இந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. அடுத்து 16 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அரசின் கீழ் உள்ள வேலை வாய்ப்புகளில் நியமனம் செய்யப்படும் விஷயங்களில் அனைத்து குடிமக்களும் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும்னு சொல்லுது. அப்போ இதுவும் அதை சொல்லுது. இல்லை சாதி மதம் இனம் பாலினம் போன்ற காரணங்களால் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இதுக்கு எக்ஸப்ஷனாக தான் ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. ஆனால் அதே மாதிரி இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா? விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கானா? அப்படி எதுவும் இல்லை. அப்போ ஆர்டிகல் 14 and 16 படி பார்த்தால் இங்கே சிக்கல் வரும். ஏன்னா இதே மாதிரி பல விபத்துகள் நடக்குது, பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதில் தான் எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு சொல்லுங்க. இந்த விபத்துகள்னால பொருளாதார பங்களிப்பு ஒன்று இருக்கு, வேலை வாய்ப்பு ஒன்று இருக்கு. இப்ப பொருளாதார பங்களிப்பு கொடுக்கும்போது வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா? அதுவும் இதுல முக்கியமான ஒரு தீர்ப்பு இருக்கு. இது என்னன்னா இன்னொரு தீர்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெர்சஸ் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லி 2019 உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்புல மிக தெளிவா சொல்றாங்க, கருணை அடிப்படையில் வேலை என்பதின் நோக்கமே உடனடி பொருளாதார நிவாரணம் தான். சோ நீண்ட காலத்திற்கு பின் வேலை வாய்ப்பு வழங்குவது கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை வாய்ப்பு வழங்குவது ஆகாது. குடும்பத்தினுடைய உடனடி நிதி நெருக்கடியை சமாளிப்பதே இதன் நோக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க விளக்கமா சொன்னா புரியும். ஒரு அரசு வேலையில இருக்கிற நபர்
ஒருவர் இறந்து போயிறார், அவர் கம்பேஷனல் கிரவுண்ட்ல வேலை வேணும்னு கேட்கிறார். வேலை கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கீம் இருக்கும் கவர்மெண்ட்ல. ஆனா அப்படிப்பட்ட இதுல கூட வேலைவாய்ப்பு வழங்கப்படும் பொழுது என்ன சொல்லுகிறதுனா, அவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து தான் வழங்கப்பட வேண்டும் இந்த சட்டம் சொல்லுது. அவங்க வீட்டுல ஒரே ஒருத்தர் இருப்பாரு, அவர் அரசு வேலையில இருப்பாரு. இல்ல, அவங்க பொருளாதாரத்திலே நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. கணவர் இறந்து விடுகிறார், மனைவி நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பையன் 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அவனுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் அவசியம் இல்லை. பொருளாதார சூழ்நிலையும் பார்த்து தான் கொடுக்கணுன்றது தான் இந்த இது சொல்லுது. நீங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 40 பேர், கிட்ட 32 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல இறந்து போனவர்கள் இன்னொரு இதுவும் சொல்லுது. இல்ல என்னன்னா, இன்னொரு வழக்கில் உமேஷ்குமார் நாக்பால் வழக்கிலேயே ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வழக்கிலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, திடீரென பிரெட்வினர் அந்த வீட்டுல சம்பாதிப்பவர் இழந்து விட்டால் மட்டும்தான் அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு இந்த கம்பேஷனட் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும்ன்றது அந்த உச்சநீதிமன்றத்துடைய முக்கியமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தான் இந்தியா முழுவதும் ஆல்ரெடி பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்போ இந்த இறந்து போன 41 பேர் இருக்காங்கல்ல, இதுல எத்தனை பேர் பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி? இது யாரெல்லாம் இவர்களை நம்பிதான் இந்த குடும்பம் இருந்ததுன்னு சொல்றதுக்கு எங்க இருக்குது? பெரும்பாலான இதில் இறந்து போனவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள், வயதானவர்கள். ஒரு சிலர் தான் நடுத்தர வயதுடைய வேலை. அப்ப நீங்க வேலைவாய்ப்பு வழங்கப்படும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலைவாய்ப்பு வழங்கிட முடியாதுல்ல, நீங்க அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த வழக்கிற்கு இந்த சம்பவமும் இதே மாதிரி பல சம்பவங்கள் வெளியிலேயும் நடந்திருக்குல்ல, இப்ப அதையும் பார்க்கணும்ல. இப்ப நீங்க அது முதல்ல ஈக்குவாலிட்டின்றது அதை பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வழக்குல குழந்தை இறந்துருக்குது, அவங்க அப்பாவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல நமக்கு அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. 32 பேர் வேலை வாய்ப்புல. அப்போ குழந்தை பிரெட் வின்னர் கிடையாது. அது ஒரு இழப்பே தவிர பொருளாதார இழப்பு கிடையாது. பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு வேலை வாய்ப்பு கம்பேஷனல் கிரவுண்ட் கொடுக்க முடியும். குழந்தை இறந்து போயிட்டாங்கன்றக்க அப்பாவுக்கு கொடுக்க முடியாது. அவர் ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாரு, அந்த செஞ்சுதான் அந்த குழந்தையும் மனைவியும் காப்பாற்றி கொண்டு இருப்பார். அப்ப அவருக்கு கொடுக்க முடியாது. அப்ப இந்த இதுல அதெல்லாம் மீறப்பட்டு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி பார்க்கும் பொழுதும் அரசு வேலையில இருக்கக்கூடிய காவல்துறை, அதுல இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் அவங்க இது பண்ணிருக்காங்க. அந்த 41 பேர்ல யார் என்ன வேலையில இருக்காங்களோ விட்டாங்க. வேலை வாய்ப்பு இல்லாதனா அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு, அரசு வேலை இல்லாம கூலி வேலை பார்த்தாலும் ஒரு வேலையில தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு ஹீஸ் தி பிரெட் வின்னர் ஆஃப் ஃபேமிலி, உயிரோட தான் இருக்காரு. இது கருணை அடிப்படையில் பார்த்தா அப்படி பேசக்கூடாது. சட்டம் ஒன்று இருக்குல்ல, சட்டத்தை மீறி எதையும் செய்ய முடியாதுல்ல ஒண்ணு. இன்னொன்னு, உடனடி, இது ரொம்ப முக்கியமானது, உடனடி பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி கம்பேஷன்களை வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இருக்கின்ற பொழுது, இந்த இறந்து போன 41 குடும்பத்திற்கும் அன்றைய தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் சொல்லாட்டி அறிவிச்சாங்க, கருணை தொகை அறிவிச்சாங்க. இவர்கள் 20 லட்சம், கட்சி 20 லட்சம் கொடுத்தது, மத்திய அரசு 2 லட்சம் கொடுத்தது. இது இல்லாம சில கட்சிகளும் கொடுத்தார்கள், அது நமக்கு கணக்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 41 குடும்பத்திற்கும் 32 லட்சம் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. 32 லட்சம் ரூபாய்ன்றது இந்த இந்திய பொருளாதார சூழலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான மிக பெருந்தொகை. இந்த 32 லட்சம் ரூபாயை ஒரு கவர்மெண்ட் பாண்டுல போட்டு வச்சோட மாசம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கான வருமானம் கிடைக்கும். அப்போ இது பொருளாதார இழப்பா இல்லையானா கண்டிப்பாக பொருளாதார இழப்பு கிடையாது. அப்ப பொருளாதார இழப்பு, உடனடி பொருளாதார இழப்பு இருந்தாதான் கம்பேஷனல் கிரவுண்ட்ல வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட முடியும் அப்படின்ற பொழுது அங்கேயும் அடிபட்டு போயிடுது இந்த விஷயம். இன்னும் இந்த தீர்ப்புல என்ன, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏதாவது ஸ்கீம்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் இது வழங்கப்பட முடியும்னு சொல்லுது. அப்ப ஸ்கீம்ஸ்னு சொல்லி சொன்னா இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி திடீர் விபத்துக்கள்ல பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் முக்கியமானவர்கள் இறந்து விட்டால், இல்ல பிரெட் வின்னர்ஸ் இறந்து விட்டால், அவர் அரசு வேலையில் இல்லாத பொதுவான நபர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும்ன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கணும். அதாவது பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வர ஒரு ஸ்கீமா இருக்கணும். அப்படி ஒரு ஸ்கீம் சுனாமில இறந்துட்டாங்க, அதேதான் இந்த மாதிரி பேரிடர்ல ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு ஸ்கீம் இருக்குது. அப்படி அத மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு நெருக்கடியில மக்கள் நெருக்கடியில முடியாதுனே, தாவேகா ஒரு ஸ்கீம் போடுவாங்க, தாவேகா கூட்டத்துக்கு இறப்பவர்கள்னு ஒரு ஸ்கீமை போட்டு ஃபியூச்சர்ல கூட தாவேகா கூட்டத்துக்கு மட்டும் இறப்பவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு வழங்க அப்படின்னு ஒரு ஸ்கீமை போட்டாங்கன்னா கொடுக்கலாம். அது சட்டத்துக்கு முரணானது போட முடியாது. நீங்க பொதுவா கூட்ட நெரிசலிலோ திருவிழா நெரிசல்களிலோ இந்த மாதிரி இறந்து போயிட்டா, அது பிரெட் வின்னராக இருந்தால், அந்த குடும்பத்திற்கு அவர் தான் உழைப்போராக இருந்தால் அவர்களுக்கு தமிழக அரசில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் ஒரு ஸ்கீம் ஏற்கனவே வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வழங்கலாம். ஆனா இப்ப இது தமிழக இந்த அரசு, இந்த கட்சி கட்சியாக இருந்து போட்டியிட்டு அந்த கூட்டத்துக்கு இறந்து போனவர்கள் இப்ப ஆளுங்கட்சியா கொடுக்குறாங்கன்ற பொழுது இது ஸ்கீம்லாம் எதுவும் இல்லை, தனக்கு
வேண்டியவர்களுக்கு Favor. கொடுப்பதாக ஃபேவர் பண்றதாக ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா ஒரு வழக்கு இருக்கு, வழக்குக்கான ஃபேவருங்கிற நம்மள எல்லாருமே கேக்குறாங்க, நீங்க என்ன ஒரு முக்கியமா ஒரு பாவப்பட்டவங்களுக்கு இப்படி நடக்கும்போது நீங்க ஏன் எதிர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதுக்கெல்லாம் இது வேற. ஆமா, இது வந்து பொதுவா எல்லாருக்கும் கூட யாரும் எதிர்க்க போறது இல்ல. நீங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு அரசு இப்ப விஜயனுடைய அரசு வந்திருக்குது, அதுக்காக அவங்க யாருக்குனாலும் எதனாலும் செய்யலாம் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு தானே செய்ய வேண்டியிருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இப்ப திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அவருக்கு வேண்டியவர்களுக்கு கட்டிங் வாங்கிட்டோ கமிஷன் வாங்கிட்டோ இல்ல தெரிந்தவர்கள்ன்றதுக்காக கொடுத்துட்டாங்கன்னா தவறுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தானே இது தனக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதுன்றது. இதை பொதுவான விஷயமாக மாற்றி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கலாம், பாராட்டலாம். அப்படி வந்தால் கூட அதுல சீனியாரிட்டி வந்துடும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப இவங்களுக்கு அதுக்கு பின்னாடி தான் வழங்கப்பட வேண்டும். இது இன்னொரு முக்கியமா ரொம்ப முக்கியமா இதுல ஒரு வழக்கு வேற இருக்கு. ஆமா, இதுல உங்கள் மீதே அதுல ஒரு வழக்கு இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு வழக்கு வேற இருக்கு. முக்கியமான உச்சநீதிமன்ற வழக்கு கனரா பேங்க் வெர்சஸ் மகேஷ் குமார்னு ஒரு வழக்கு இருக்கு. நம்ம இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா நம்முடைய பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வரோம். இது 2015 உச்சநீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல கனரா பேங்க் வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. என்னன்னா, முதல் ஸ்கீம்ல வந்து அந்த கனரா பேங்க்ல வேலை பார்த்தவர்கள் யாராவது திடீரென்று இறக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தினருக்கு கம்பேஷனட் கிரவுண்ட்ல வேலை வாய்ப்பு வழங்கப்படும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஸ்கீமை எடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்துறாங்கன்னா, எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டா ஒரு பெருந்தொகையை அவருடைய குடும்பத்திற்கு கொடுப்பதுன்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதுல இறந்து போன ஒருவர், அவர் தான் அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போறார். ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கு எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் வந்து வேண்டாம், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுது, அந்த ஸ்கீம் மாற்றப்பட்டு எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் ஸ்கீம் கொண்டு வந்த போட்டு அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சோ ஒரு ஸ்கீம்ல நீங்க பெனிஃபிட் ஆயிட்டீங்கன்ற போது இன்னொரு ஸ்கீம்ல நீங்க வேலை வாய்ப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு தான் நீங்க ஆல்ரெடி 32 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாச்சு. எப்படி வழங்கப்பட்டதுன்றது வேற விஷயம். 32 லட்சம் ரூபாய் பொருளாதார இங்க தன்னிறைவு பெற்று விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ஏன் அப்படின்ற கேள்வி. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் ஆகட்டும், சீனி முகமது ஆகட்டும், இவர்கள் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வைக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும். இப்ப கருத்துல கொள்ளும் போது ஏற்கனவே நீங்க பார்த்துக்கிட்டீங்க, இந்த தமிழக அரசு கைது ட்விட்டர்ல இல்ல யூடியூப்ல இல்ல ஃபேஸ்புக்ல தங்களை விமர்சித்து போடுகின்ற எல்லாரையும் வரிசையா கைது செஞ்சு கொண்டு வராங்க. இப்படி கைது செஞ்சு கொண்டு வரவர்கள் ஏற்கனவே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை வழங்குகின்ற வழக்குகளில் கைது அவசரம் இல்லை. நீங்க வழக்கு போடு, நீதிமன்றத்துக்கு அனுப்பு. நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சுன்னா 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ தண்டனை கொடுத்தாலும் அவங்க சிறைக்கு போட்டோம். உடனடி கைது பெயில் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லியிருக்கு. இதை மீறி இவர்கள் கைது செஞ்சு கொண்டு போறதுனாலதான் வரிசையா கொண்டு போற எல்லாரையும் கோர்ட்டு வந்து வீட்டுக்கு திருப்பி அமைச்சிட்டே இருக்குது. அப்போ இது சட்டத்தை மீறி அவர்கள் செயல்படுவதால் வாங்குகின்ற குட்டு தான் அது. தாவக அரசு வாங்கணும். அதே மாதிரி தான் இந்த விவகாரத்துல இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுலயும் சட்டத்தை கூப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவர் ஆல்ரெடி 32 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. சட்டத்தை எதையும் பின்பற்றாம கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 32 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது யாருமே எதிர்க்கல. அன்றைக்கு இவர்களுக்கு எதிராக இருந்து திமுக அரசான 10 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுக்குது. இப்ப வேற எங்கேயுமே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கல. சாலை விபத்துல யாராவது மரணம் அடைஞ்சாங்கன்னா அரசு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குது. கள்ளச்சாராயத்துக்கு அப்புறம் இதுக்கு தான் கொடுத்தது. 2 கொடுத்துருக்கு. அதுவும் திமுக அரசு செஞ்ச மிக பெரும் தவறு, பிழைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். நீங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்களா நாங்க உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டோம், நீங்க திரும்ப போய் வேலையில ஜாயின் பண்ணுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, வேற வேலை வாய்ப்பை பத்தி யோசிக்காம இருந்த வேலையை விட்டுட்டு, ஏற்கனவே அதுல ஒருவர் இருந்த வேலையை விட்டுட்டு வந்தா 2 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு தடை உத்தரவு வந்த உடனே. அப்போ இதையெல்லாம் மறந்து அவர்கள் திரும்ப இதை நோக்கி போக்கஸ்டா இருப்பாங்க, வேற வேலை வாய்ப்பை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ அதுலயும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் பொழுது அந்த கோபம் இந்த தாவேக அரசுக்கு எதிராக 41 பேர் குடும்பமும் இவங்களுக்கு எதிராகவே திருந்துவாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வழிகாட்டும் பொழுது அரசு தெளிவான வழியை காட்டணும். நீங்க இந்த 32 லட்சம் ரூபாய் இல்லாம வேற ஸ்கீம்லாம் இருக்குது. இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கின்ற மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய கல்லூரியில 41 பேர் குடும்பத்திற்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் இலவசமான கல்வின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கல்விக்கான இது முடிஞ்சு போச்சு. இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட பெனிஃபிட் அட்டையார். அப்போ இதையெல்லாம் மீறி இந்த அரசு தன்னுடைய கட்சியுடைய நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அவர்கள் நான் செய்து காட்டுகிறேன் பாருன்னு ஒரு பிரெஸ்டீஜா செய்யறாங்க பாருங்க.
அதுதான் தவறு. இல்ல, எனக்கு புத்தியை யோசிச்சு செய்யணும். தெரிஞ்சை தாண்டி அவருக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கும். இந்த வழக்கு சிபிஐ இடம் இருக்கு, அதில் நம்மளுக்கு சிக்கல் வரும். ஆமா, என்றைக்குனாலும் அதுவும் வாய்ப்பு இருக்கு. என்றைக்குனாலும் நமக்கு எதிராக மத்திய அரசு நமக்கு எதிராக திரும்பி இந்த வழக்கை நம் மீதே போட்டு விட்டால் இவர்கள் தான் சாட்சியாக இருப்பார்கள். அந்த சமயத்தில் நம்ம இவர்களுக்கு பல உதவிகளை செய்திருந்தால் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று நம்பி கூட செய்யலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா எப்படியோ இந்த வழக்கில் தமிழக அரசு போகிற போக்குன்றது தவறு. இன்னைக்கு இடைக்காலமா ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட பிற்காலத்தில் கண்டிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதற்கு எதிராகத்தான் வரும். இந்த சட்ட முறைகளெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அப்போ இவங்க இப்போ குறைந்த உயரத்துலேருந்து கீழே விடுறாங்க. மிக உயரமான உயரத்தில் பெரிய நம்பிக்கை கொடுத்து தாவேக்கா அரசு அதில் தோல்வியடையும் போது மிகப்பெரிய அடியை இந்த தாவேக்கா அரசு சந்திக்கும் அப்படின்றதான் நம்முடைய பார்வை. சிறப்புண்ணே, நன்றி. நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.